ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்களுடைய சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? சண்டே மார்னிங் ஊட்டி குளிருக்கு நல்லா தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிச்சு குளித்து அப்படியே 2 தோசையை போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பிட்டோங்க. சும்மா காரில் ஒரு டிரைவ் போகலான்னு சொல்லி கிளம்புனோங்க. போகிற வழியில் ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கிட்டு ஹோட்டலுக்குள்ளாரியே உட்காந்து சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணினோங்க. போகிற வழியில் ஒரு அழகான பிளேஸில் காரை ஓரமாக நிறுத்திட்டு அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. சில்லுன்னு காற்று, அழகான சாரல் மழை, லைட்டாக அப்படியே வாட்டர் ஸ்ப்ரே பண்ண மாதிரி மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன, சூடாக இருக்கிற பிரியாணியெல்லாம் சீக்கிரம் ஆறிடும். அந்த கிளைமேட் குளிருக்கு சீக்கிரமாக சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஃபுட்டு வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அங்கேயே ரோட்டோரத்தில் தூக்கி எறியாமல் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ராப்பராக டஸ்ட்பினில் வீசணும். நெக்ஸ்ட்டு டைம் நீங்களும் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கிட்டு போய் அவுட் சைடில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த சில்லுன்னு காற்று, மழைச்சாரல், அப்படியே சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே நீங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அந்த ரம்மியமான இயற்கை காட்சியெல்லாம் ரசிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு கிடைக்கும். மட்டன் பிரியாணி, கிரில் சிக்கன், ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே காரில் ஒரு டிரைவ் போனோங்க. சும்மா போன வழியெல்லாம் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு சண்டே இல்லை ஏதோ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.